பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற நோயினுடைய அறிகுறி மற்றும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். மழைக்காலம் மற்றும் குளிர்காலம் வந்துட்டாலே வைரஸ் தொற்று நோய்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். புதுசாக பல வைரஸ் தொற்றுகள் ஏற்படும். ஆங்கிலத்தில் மம்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த நோய் தமிழில் பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வைரஸால் ஏற்படக்கூடிய அம்மை நோய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இது நம் முகத்தினுடைய செவி மடலுக்கு கீழ் ஒரு உமிழ்நீர் சுரப்பி இருக்குங்க. அது நம்முடைய நாக்கு மற்றும் வாய்ப்பகுதி வறண்டு விடாமல் பாதுகாக்கும். இந்த சுரப்பியை மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வைரஸ் தாக்கி வீக்கம் அடைஞ்சிட்டுனா அது பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லலாம். இது 5 முதல் 15 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை அதிகமாக பாதிக்கும். இந்த வைரஸ் தாக்கி 14லேருந்து 18 நாட்கள் ஆன பிறகு தான் இதனுடைய அறிகுறிகளே நமக்கு தோன்றுதும் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. வைரஸ் பாதிக்கப்பட்ட பிறகு கன்னம் வலிக்கும், வாந்தி, காய்ச்சல், உடல் பலவீனம், தாட பகுதியில் வீக்கம், உணவு விழுங்கும் போது வாய்களை திறக்கும் போது தொண்டை மற்றும் கழுத்து பகுதியெல்லாம் வலி ஏற்படும். இதுதான் அதனுடைய அறிகுறியில் வெளிப்படும். இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடிய வைரஸ் தொற்றாக இருக்குது. இருமல், தும்மல், தொடுதல் போன்ற காரணத்தினால மற்றவருக்கு இந்த நோய் எளிதில் பரவும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்ணி மற்றும் திரவ உணவுகள் அதிகம் கொடுக்கணும். நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதற்கென தடுப்பூசிகளும் உள்ளதால் வலி அதிகமானால் மருத்துவர் உதவியை கட்டாயம் அணுகணும். சிலர் இதற்கு தங்கச்சங்கிலி அணிந்தால் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு செய்கிற முறையும் இருக்குது அப்படின்று சொல்கிறாங்க. வேப்பலை, மஞ்சள் போன்றவற்றை பாதிக்கப்பட்ட இடத்துல பூசும் வழக்கமும் இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு வீங்கி பொதுவாக 2 வாரங்களில் குணமாகக்கூடியது. முன்பு காலத்துலலாம் இந்த நோய்க்கு காரணம் சிகிச்சை முறையும் தெரியாத நிலையில் இது அம்மை நோயாக கருதி அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர் தங்கச் சங்கிலியை கழுத்தில் போட்டுக்கிட்டா போயிடும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இதன் காரணமாகவே பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற பெயர் வந்ததுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். எங்களது வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.